18 ஜூலை 2026 இன்றைய தினம் அன்னதானம் மிஸ்டர் லக்ஷன் ரவீந்திரன் அவங்களுடைய 21வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க. மிஸ்டர் லக்ஷன் ரவீந்திரன் அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். மிஸ்டர் லக்ஷன் ரவீந்திரன் அவங்களுடைய 21வது பிறந்த நாள் 21st பர்த்டே லக்ஷன் ரவீந்திரன். ஹாப்பி பர்த்டே டு யூ. அருணாச்சலேஸ்வரர் blessing you. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். லக்ஷன் ரவீந்திரன் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க. மற்றும் இன்னைக்கு இன்னொருத்தங்க ஒரு 100 பேருக்கும் ஒருத்தங்க 50 பேருக்கும் இன்னைக்கு அன்னதானம் இருக்காங்க. மொத்த பேரும் பின்வருவன சொல்றேங்க. மிஸ்டர் லக்ஷன் ரவீந்திரன் அவங்க 21வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. லக்ஷன் ரவீந்திரன் அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும், அவங்களும் அவங்க குடும்பத்தாரும் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்கள்ல வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மற்றும் இங்க அன்னதானம் கொடுத்தமைக்கு உங்களுக்கும் உங்க குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய பரிபூர்ணமான நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். தொட்டு கும்பிடுவா பாட்டியை தொட்டு கும்பிடுவா. அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே. திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே. பாதம் அதிசயம், கேசம் அதிசயம், தேகம் அதிசயம் தான். பாதம் அதிசயம், கேசம் அதிசயம், தேகம் அதிசயம் தான். அதை காணும் நமச்சிவாய நமக. இன்னைக்கு 18/7/2026 இன்றைய தினம் அன்னதானம் மகாலட்சுமி ராஜேந்திரன் அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. மகாலட்சுமி ராஜேந்திரன் அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்றைய தினம் அன்னதானம் கொடுக்குறாங்க 100 நபர்களுக்கு. மகாலட்சுமி அம்மா அவங்க
மாதம் மாதம் நமக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. மகாலட்சுமி ராஜேந்திரன் அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்களும் அவங்க குடும்பத்தினரும் பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும், சகல செல்வங்களோட ஐஸ்வர்யங்களோடு வாழணும்னு வேண்டிக்கிறோம். மகாலட்சுமி ராஜேந்திரன் அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மகாலட்சுமி ராஜேந்திரன் அம்மா மாதம் மாதம் அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. நம்ம அன்னதானம் சேவையில் மாதம் மாதம் கலந்துக்கிறாங்க. மகாலட்சுமி ராஜேந்திரன் அவங்க குடும்பத்தார் பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும், சகல ஐஸ்வர்யங்களோடு வாழணும், செல்வங்கள் செழிப்போட வாழணும்னு மனதார வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். எல்லாம் அல்ல அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்க அத்தனை கோரிக்கைகளையும் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றணும்னு மனசார வேண்டிக்கிறோம். மகாலட்சுமி ராஜேந்திரன் அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும், வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். இங்கே அன்னதானம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய நமக. நெஞ்சில் வரும் பரவசம்தான் அதை காணும், நெஞ்சில் வரும் பரவசம்தான். திருமுகம் தாரும் என் ஐயனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே. பாதாரம் பாதாளம் கண்டவரில்லை, நாதாவும் சிரசோரம் சொன்னாரில்லை. லக்ஷன் ரவீந்திரன் அவங்க பிறந்தநாள். லக்ஷன் ரவீந்திரன் அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. லக்ஷன் ரவீந்திரனுடைய 21வது பிறந்தநாள். அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணீங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க சாமி. லக்ஷன் ரவீந்திரன் லக்ஷன் ரவீந்திரன் அவங்க இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. 21வது பிறந்தநாள். அவங்க குடும்பம் குட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு மனதார வேண்டிக்கிறேன். அண்ணாமலைக்கு அரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து லக்ஷன் ரவீந்திரன் அவங்க பிறந்தநாள் 21வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. லக்ஷன் ரவீந்திரன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய தாத்தா, பத்திரமா போங்க சாமி. ஓம் நமச்சிவாய நமக. சாமி இன்னைக்கு அன்னதானம் வந்து மகாலட்சுமி ராஜேந்திரன் அவங்க சார்பாக அன்னதானம் கொடுக்குறாங்க. மாதம் மாதம் கொடுப்பாங்க. அவங்க 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மகாலட்சுமி அம்மா, மகாலட்சுமி ராஜேந்திரன் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. அவங்க குடும்பத்தின் சார்பாக கொடுப்பாங்கம்மா. லட்சுமி அம்மா அவங்க குடும்பத்தார் அண்ணாமலையார் உண்ணாமலையார் அனுகிரகத்தோட இந்த காலத்தோட ஆசீர்வாதத்தோட கால் போல் அரசு போல் அரிசி கிரிவலத்தோட மகிழ்ச்சியோடு அவங்க குடும்பத்தோட குழந்தைகளோட நோய் நொடி இல்லாமல் தீர்காயுஷா நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கணும், பான்சமும் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். சிவாயனம். வயசு 90ன்னு பேர் மீனாட்சிடா. மதுரை மீனாட்சியா? மதுரை. மதுரை இவன் தான் அழைச்சின்னு போனான் என்ன மதுரையில். ரொம்ப நல்லா இருந்துச்சுடா அண்ணா. தாத்தா அப்போ பத்திரமா போ. செப்பல் எங்க? இதுவா எது உன் செப்பல்? இந்த பக்கம் விட்டுக்கிறியா? வெயிட் பண்ணுங்கப்பா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. போங்க உள்ள போங்க. நேரா போங்க. உள்ள
உள்ள வாப்பா, உள்ள வாப்பா. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 18/7/2026 இன்றைய தினம் அன்னதானம். திரு என் நடராஜ் அவங்களுடைய 2ஆம் ஆண்டு திதியை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. திரு என் நடராஜ் ஐயா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு மனசார வேண்டிக்கிறோம். திரு என் நடராஜ் ஐயா அவங்க குடும்பத்தார் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நடராஜ் ஐயாவுடைய 2ஆம் ஆண்டு திதியை முன்னிட்டு அன்னதானம். ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும் மற்றும் அன்னதானம் கொடுத்த ஐயாவுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய பணிவான நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். நடராஜ் ஐயா எப்பொழுதும் உங்க கூடயே இருப்பாரு, உங்க கூடயே இருந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக அன்னதானம் கொடுத்திருக்காங்க. திரு நடராஜ் ஐயா அவங்களுடைய நினைவாக ஐயாவுக்காக பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்வோம். கண்டிப்பா அனைத்தும் உங்களுக்கு கைகூடி வரும். ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையும். ஐயாவுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். இறைவன் அருள் எப்பொழுதும் இருக்கும். நடராஜ் ஐயா உங்க கூடயே இருப்பார். ஓம் நம சிவாய. வாழ்க பல்லாண்டுகள். ஓம் நம சிவாய. பாதாரம் பாதாளம் கண்டவரில்லை, நாதாவும் சிரசோரம் சொன்னாரில்லை. லிங்க ரூபம் கண்டவர்கள் அங்க எழில் தேடுகின்றார். உந்தன் குரு தியானம் செய்தார், லிங்கமலை நாடுகின்றார். தீபமான தேவனே அருணாச்சலேசநாதனே, புதிரென மலை வாழும் மருணேசாயன், எதிரினில் வர வேணும் சோனேசா. திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நானும் கண்டு பாடவே. தேவாரம் பேசிடுதே திருநீற்றழகை, மதிசூரியன் சொல்கிறதே விழியழகை. தேவாரம் பேசிடுதே திருநீற்றழகை, மதிசூரியன் சொல்கிறதே விழியழகை. 5 முக பேரழகை மதிசூரியன் சொல்கிறதே விழியழகை. தேவாரம் பேசிடுதே திருநீற்றழகை, மதிசூரியன் சொல்கிறதே விழியழகை. 5 முக பேரழகை ஆளும் திசை சொல்கிறதே, அஷ்டலிங்க ரூபமென்று ஆனந்தம் கொள்கிறதே. ஜோதி ரூபநாயகா சுடர் யாவும் சேரும் பூரணா, பலவிதம் பலர் காணும் மருணேசாவும், நிலை முகம் நான் காண வருவாயே. திருமுகம் தாரும் என்னையனே அருணாச்சலா, எழில் கோலம் நான் கண்டு பாடவே.
திருமுகம் தாரும் என் ஐயனே அருணாச்சலா எழில் கோலம் நானும் கண்டு பாடுவே பாதமதிசயம் கேசமதிசயம் தேகமதிசயம் தான் பாதமதிசயம் கேசமதிசயம் தேகமதிசயம் தான் அதை காணும் நெஞ்சில் வரும் பரவசம்தான் அதை காணும் நெஞ்சில் வரும் பரவசம்தான் ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி ஈசனே என பாடுவோம் அது ஒன்றுதான் சரணாகதி ஈசனே என பாடுவோம் அது ஒன்றுதான் சரணாகதி நாளெல்லாம் இனி நல்ல நாள் மலை சுற்றினால் கோடி நன்மைதான் நாளெல்லாம் இனி நல்ல நாள் மலை சுற்றினால் கோடி நன்மைதான் ஐயனே அருணாச்சலாயனும் போதிலே ஒரு நிம்மதி. ஏய் தம்பி, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறியா? சாப்பிட்டியா இல்லையா? எப்ப சாப்பிட்டா? இப்பதான் சாப்பிட்டியா? பாட்டி, இந்த தம்பி தெரியுதா? இன்னைக்கு வந்தாலே தெரியும். நல்ல பையன், நல்லா படிக்கணும். என்ன சாப்பிட்டியா நீ? சரி, நல்ல பையன் தெரியுமே. தண்ணி குடிய, தண்ணி குடி, தண்ணி குடி. தண்ணி வேணுமா? சரி, இருக்கா? சரி, நான் அன்பா கேட்டு பாட்டி வேணான்ற. ஆத்துக்காரு கோபாலன், எங்க ஆத்துக்காரு முரட்டு பசுக்கள் எல்லாம் திருட்டுத்தனமாக ஓடும் தேடி. மீனாட்சி ஆத்துக்கா? ஆமா, தேடி தெரிஞ்சையெல்லாம் நீ பாடு மடா மாடு மேய்க்கும் கண்ணா, நீ போக வேண்டாம் சொன்னேன் யமுனா நதி கரையில். ஓம் பிடிக்குதா? ஓம்பிய அங்கெல்லாம் பார்க்கணும். ஓம்படி எதுவுமே கொடுக்குறா பாட்டி? இல்லை, எதுவும் 2 பாக்கெட்டும் சேர்ந்தா அங்க இருக்க என்னமோ அங்க பார்த்தாதான் தெரியும். போங்க போங்க போங்க, ஜாலியாக இருக்கிற இடத்துல உட்காருங்க. யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கள்ளர் பயம், கள்ளர் வந்து உன்னை எது. கல்லர்னா யார் பாட்டி? கள்ளர்னா திருடன். ஓ, யமுனா நதிக்கரையில் போய் என்ன திருட போறாங்க? நதிக்கரையில் என்ன இல்லை, அவளுக்கு இஷ்டம், அவள் இஷ்டம். ஓ, அந்த பக்கம் போறவாள் எல்லாத்தையும் மடக்கி திருடிடுவாங்க. படி இருக்குல்ல, நான் இந்த மாதிரி படி இல்லை, அங்க இருக்கு படித்துறை. இந்த மாதிரி படி இல்லைன்னா நல்லா இருக்கும் அது படித்துறை எல்லாம். நகர்ந்த முருகேச நகர். ஐயா வாங்க ஐயா, நமச்சிவாய். ஆமா, பாட்டியால தான் பொழுது போகுது. போர் அடிகள் எல்லாம். புத்தமும் நகர்ந்த முருகேச நகர் எவ்வளோ பெருசா கட்டியிருப்பான்னா, பிரம்மாண்டமா கட்டியிருப்பான். அதுல ஏறுவா எல்லாரும் பெருசா. இதெல்லாம் விட மாப்பிள்ள அதை போறாரு பாரு. இதான மாப்பிள்ளான்னு கூப்பிட்டாரு போகும்போது. மாப்பிள்ள வந்த மாட்டு வண்டி எல்லாம், பொண்ணு வந்த புத்தி வண்டி.
கடி கடிச்சு கொடுத்த கமரு கட்டி சாப்பிடலையா? பாட்டி பாயாசம் 3-4 கிளாஸ் போய்க்குது, தயிர் ஒரு 2-3 கிளாஸ் போய்க்குது. சாப்பாடு சாப்பிட்டுச்சுக்கோங்க. புட்டா வாங்கி தின்னு பாய் பாய் பாய். காரையா சவாரி என்னன்னு கேள்றா அங்க மாறு கட்டு அச்சாபங்கா இல்ல அச்சாபங்கா பாப்பார வீதியிலே பந்தாடூர தத்திங்க அங்கேயும் போய் பார்த்தேன் எங்கேயோ தத்திங்க சரிடாண்ணா போணுமா வாங்கோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சரி எனக்கு சாமி கும்பிடும்போது பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னியா? உனக்கா சொன்னியா? சொன்னா சொல்லலையா? சொல்லல சாமி கும்பிட்டு அந்த அந்த ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். சொன்னியா இல்லையா? சொல்லியிருப்பேன் சொன்ன விழுந்து கும்பிடும்போது சொன்ன அதான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் சொல்லாதெல்லாம் இருக்க மாட்டேன் நான். அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு சொல்லு. அக்காட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. அப்படியே சொல்லிடு ஒரு வார்த்தை. ஏய், ஏ அக்கா வாங்க, முக்கியமான விஷயம். ஏ மீனாட்சி வரவிடா. பாட்டி என்ன சொன்ன? பொரியல் பொரியல் புரியல இல்ல என்ன சொன்னாங்க நீ? ஒரே அட்டகாசமா இருக்குதா? பாட்டியே ஆ? பொண்ணு பாக்குறேன்னு சொன்னேன். பொண்ணு 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 யாருக்கு பொண்ணு பார்க்க போற? உங்க ஆத்துக்காரருக்கு எங்க இருக்காரு அது ஒரு அது ஒரு என் பசங்க வந்தானுங்கன்னா உன்னையும் தூக்கி போட்டு பொழப்பானுங்க, அவரையும் பொழப்பானுங்க. பரவாயில்லையா? பசங்க எல்லாம் எம்மரமும் சம்மதம். எந்த மதத்துக்கு போற? ஆமா எம்மரமும் சம்மதம். என் பசங்க வரானுங்க, இரு. வரட்டும் வரட்டும் யாருக்கு அவங்க அப்பாவுக்கு பொண்ணு பார்க்க போறியா? பாட்டி பாரு, எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல பாரு. சரி என்ன? மாயக்கூட சரி, நீ கடைசியா யாருக்கு எதிரா நிக்கிற? எனக்கு எதிரா நிக்கிற. சும்மாடி பரியாசம் பண்றேன்டி நான். அண்ணா கமலா கீழே ஊந்துட்டு எல்லாம். சரி போட்ட ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தெரியுமா? காஞ்சிபுரம் 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 வேத பவன் லிங்க பந்தருவி. அம்மா சமையல்லாம் நல்லா இருந்ததா? நல்லா இருக்கா? சாப்பிடுறா கண்ணா சாப்பிடு சாப்பிடு. ஒரே வழுக்கும் போல இருக்குடா அண்ணா. சரி சரி. கடலூர் பாடலீஸ்வர் தேவஸ்தானம் பர்ஜாரகர் சும்மா பிரமாதமா ஆடுவா. பள்ளியற ஆடு பள்ளியற பள்ளியற காலைல ஆனி அந்த மாதிரி. அன்னதான பிரபு. யார் சார் சொன்னேன்? என்னடா என்ன சொல்லணும்னு சொல்றாரு ஆத்துக்காரரு. என்ன சொல்லணுமா? என்ன சொல்லணும்னு இங்க சொல்றாரு பார், இங்க பார். பாட்டி, தைரியமா சொல்லு. பொண்ணெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லு. ஒரு பொண்ணே அதிகம்னு சொல்லு. ஏன்? பாட்டி நான் சாமி கம்முன்னு கும்பிட்டு இருந்தேன், நீ தானே சொன்ன. ஆமா நான் மாட்டு சாமி கம்முன்னு கும்பிட்டு இருந்தேன், நீ தான் சொன்ன. ஆமா ஆமா அப்புறம் சொன்னேன். இல்லைன்ற இல்லைன்னு சொல்லலையே. அப்ப போய் சொல்லு அவர்கிட்ட. ஏமா இல்லை நான் சொன்னேன் உங்ககிட்ட? ஏமா இல்லை நான் சொன்னேன்? என்னத்த இல்லைன்னு சொன்னேன்? அதை நம்ம பாரு. ஆக போதனை நல்லா இருக்குடா அண்ணா. போதனை நல்லா இருக்கா? அது போருண்டா அண்ணா. சரி. வந்து அதான் சொல்றேன். கடலூர்ல பாடலி தேவஸ்தானத்துல படி தெரியுமா? பார்த்துருக்கிய? படி நிறைய. எவ்வளோ படி அண்ணா? தேவஸ்தான குளத்துல பாத்தியா? கடலூர் குளம். நீ உட்காந்து சாப்பிட்ற பாட்டியே. இது பசிக்கவே இல்லைடா அண்ணா. கொஞ்சம் உட்காந்து சாப்பிடு, ரச சாதம் சாப்பிடு. உட்கார், ரச சாதம் போடு பாட்டிக்கு. கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிடுன்னா. காரக்குழம்பு வேணுமா? வேண்டாம் வேண்டாம், ஒரு குழம்பு வேண்டாம். அப்புறம் வேணுமா? அப்பளம் அப்புறம் இப்படி உட்காரு, இப்படி உட்காரு, இப்படி உட்காரு. அங்கே இருக்கு பாருங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. அதெல்லாம் வேணாம்னு சொல்லுவாங்க.
ஏன் பாட்டி ஏந்து ரோட்டுக்கு போயிட்டியா? தயிர் வாங்க போனியா? எதுக்கு போன? எப்போ போயிருக்கேன். ஆமாம். எதுக்கு தயிர் வாங்க போனியா? கண்ணா அங்கே ஒருத்தர் என்னை கூப்பிட்டு பாதாம் பால் கொடுப்பா. பாரு பாட்டி சாப்பிட்டியா இல்லையா? வாங்கி அந்த வர்ண பாரு ஜாட்டம் தன்னை தாண்டி அந்த நான் உன்னை சாப்பிட சொன்னா நீ பாட்டு பாடுற. சாப்பிடு சீக்கிரம். கூப்பிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு லாஸ்ட்டாவது பாயசம் முடியும். எப்படி எப்படி வேணாலும் சாப்பிடு. எது ஃபர்ஸ்ட் எது நெக்ஸ்ட் முடிவு பண்ணிக்கணும். சொல்லுமா தங்கச்சி, சாப்பாடை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடியுமா? வாங்கி அந்த வர்ண பாரு ஜாட்டம் தன்னை தாங்கி அந்த ருக்மணிக்கு சங்கரத்தினு கண்டு மந்த நாரணன் கொண்டடி நின்றனே என்னுடைய தர்மபுத்திரி கன்னிய சத்யபாமன் மன்னன் செய்த பஞ்ச. அம்மா சிரிப்பழகி கொஞ்சம் சாப்பிடுமா. ஏம்மா சாப்பிடு. எல்லாம் எம்மா நேரம் வச்சு உட்காந்துப்போம். அப்படியா? சாப்பிடு. மன்னன் செய்த வஞ்சனை பாரு ஏன் என் பக்கத்துல உட்காடுறாங்க? அவ்வளோ இடங்குது. ஏன் பாட்டியா? தேவப்பாடு ஜத்தம் தன்னை பாண்டியோரு நொடிதனில் தேவி. சாப்பிட்டியா? கை கழுவிட்டியா? பாரு கையில பாரு சாதம் அப்படியே இருக்குது பாரு. எங்க இருக்கு பாரு அப்பளம் அப்படியே இருக்கு பாரு. பாத்தியா? பாத்தியா? கரெக்டாக நோட் பண்ணு. கே தள்ளாத. தள்ளல. மீனாட்சி வேணா ஊட்டி விட்றியா பாரு. அப்பளம் கேட்டாங்க. எனக்கு வேணாம். வேண்டாம் வேணாம். தேவப்பாடு ஜத்தம் தன்னை. முக்கியமான விஷயம் வாய். பாரு, கத்தி வந்து எல்லார்ட்டையும் பேசி காமிச்சு கொடுக்காத. உட்காரு. சரி. உட்காரு. நான் சாமி கும்பிட்டேன்ல, சாமி கும்பிடும்போது என்ன வார்த்தை சொன்னேன்? என்னடா சொன்ன தெரியல, மறந்துடுச்சு. பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னீங்க. பொறுமையா ரகசியம் அது. கத்தி பேசாத. என் பொண்டாட்டி கேட்டுற போது கெத்தாத, காமிச்சு கொடுக்காத. என் பொண்டாட்டி கேட்டுற போது கம்முன்னு இரு. ஐயோ அடிச்சு போயிட போற அப்படியே. அப்ப கண்ணா சரி, இன்னைக்கு வந்து பொண்ணு பாக்குறேன்ன. நேத்து நான் கிளம்பி போகும்போது என் பொண்ணா இருந்தா உனக்கு குட்டே இருக்க மாட்டேன்னு சொன்னேன். எதுக்கு? என் பொண்ணுங்களை நான் இவ்வளோ ஏய் வாடி அப்படின்னு கூப்பிட்டதுக்கு என் பொண்ணுங்களை கொடுத்தே இருக்க மாட்டேன்ற. அம்மா வாடி போடி அப்படி. உங்க ஆத்துக்கார் வந்து வாடி போடின்னு கூப்பிட மாட்டாரா? ஏமா மீனாட்சி அப்படின்னு கையிலே தாங்குவாரா? ஆமா, இன்னைக்கு தலைமையில தாங்குவாரா? பின்ன நான் அப்படிதான் பொண்ணை பெற்றுல. செல்லம்மா முதல் பொண்ணு செல்லம்மா, ரெண்டாவது பொண்ணு சாவித்திரி, மூணாவது பொண்ணு வாடி போடின்னு கூட கூப்பிடக்கூடாது எங்க ஆத்துக்காரிங்களா நாங்க. உங்க ஆத்துக்கார் உன்னை எப்படி கூப்பிடுவாரு? எங்க ஆத்துக்காரு எப்படி கூப்பிடுவாரு சொல்ல? கோபாலன். ஆமா. எப்படிமா இருக்க? ஐயோ பாரு, இவெல்லாம் அவர் கூப்பிடுவாரு. வாமா எப்படிமா இருக்கிற, டெய்லியும் எப்படிமா இருக்கிறேன்னு கேட்பாரு. ஆமா. அப்ப உங்க ஆத்துக்கார் ஒண்ணு நல்லா பாத்துக்கல. அந்த இது பார்த்திருக்கியா? பாடலிசு தேவஸ்தானத்துல பள்ளியார பார்த்திருக்க? பள்ளியார நல்லா இருக்கும். சுத்தி வருவா. எப்படி சுத்தி வருவா? கல்யாணம் போலாமா? எங்க தேவஸ்தானம்? கடலூரா? எப்போ போற? நீ வரப்போறியா? சரி, கூட்டின்னு போறியா? அங்க எல்லாரும் தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? சரி, தாலி கட்டின பொண்டாட்டிய வாடி போடின்னு கூப்பிடாம பக்கத்து வீட்டுக்காரியா கூப்பிட முடியும்? பக்கத்து வீட்டுக்காரி வேற கூப்பிடணுமா? பக்கத்து வீட்டு ஒண்ணு கொடுத்ததே ஏன்டா கழா அப்படின்னு நினைக்க வேண்டியதா. ஒன்ன கொடுத்ததே ஏன்டா ஆண்டவனே. சரி, என்ன சொல்லு ரகசியமா பேசு பாட்டி. மீனாட்சி கேட்ட ரகசியமா பேசு பாட்டி. சிரிக்கிறத பார்த்தாலே வந்துருவா. என்ன சொன்ன? ரகசியமா பேசு. என்ன சொன்னேன்? சாமி கும்பிடும் போது சரிடா உனக்கு ஒரு பொண்ணு பாக்குறேன்டான்னு சொன்னியா இல்லையா? சொல்லியிருப்பேன். ஏய் அந்த இந்த விஷயத்துக்கு வா. இந்த பாரு, மேட்டர் விஷயத்த மாத்தக்கூடாது நீ. பாரு இங்க பாரு, நீ பேச்சு மாத்தக்கூடாது. இங்க பாரு, அடிச்சு கிடிச்சுன்னு போயிட போற. பயமாகுது எனக்கு. ஐயோ
சிரிச்சிங்கனே செத்துட்டாங்க மீனாட்சி பாட்டின்னு சொல்ல வரைய வச்சிருவ பொழுது நீ. ஐயோ கம்னு இரு பாட்டி. சரி நல்லா ஆடுவா, அழகா நல்லா ஆடுவா. நீ இங்க சொல்லு, அவள் நேத்து அவளை போடி அவ என்னடி வாடின்னு நான் கூப்பிட்டதுக்கு உனக்கு நானா இருந்தா என் பொண்ணே கொடுத்துருக்க மாட்டேன்டான்னு சொன்னியா? ஆமா, இப்போ அதான் சொல்றேன். நான் என்ன பண்ணலாம், பாடலீஸ்வரர் ரிட்டர்ன் போறவன நான் கடலூருக்கு. அங்க எதனா ஒரு நல்ல பொண்ணா பாரு. பொண்ணாதான் இனிமே கிடைக்காது. ஏன்? அதெல்லாம் கிடைக்காது. என்ன விஷயம்? அதெல்லாம் எவ்வளவு மணிக்கு மாட்டா ஒண்ணு. என்ன பாட்டி சொல்ற? உண்மைதான் சொல்றேன். பொறுமையா பேசு பாட்டி, 4 பேர் சாப்பிட்றாங்க, அசிங்கமா நினைப்பாங்க. அவன் நினைச்சா போறா. சரி என்ன சொல்லு. பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்? ஏன்? அப்ப நான் உன கடலூர் கூட்டு போக மாட்டேன் போ. நல்லதாச்சு கூட்டிட்டு கூட்டு போக மாட்டேன் போ. வேண்டாம், நான் நடந்தே போவேன். நடந்தே போ. அதான் எனக்கு உனக்கும் நான் கம்முன்னு தான் இருந்தேன். நீ தான் என்ன சொன்னேன்? நான் உனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னேன் இல்லையா? எப்பயே சொல்லியிருப்பேன். ஏன் சொல்ற? ஆசையை வளர்த்துட்டு, சின்ன பையன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்போ வந்து என்ன அப்படியே வந்து பின்வாங்கினா என்ன அர்த்தம் சொல்லு. சரி அண்ணா, ஏதோ சொல்லியிருப்பேன். சொன்னல, பெரியவங்கன்னா வயசானவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றணுமா இல்லையா? கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் காப்பாற்ற வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். காப்பாற்ற வேணாமா? இதெல்லாம் தப்பு இல்லை. தப்பு இல்லை. சந்ததிகளுக்கு பின்னாடி தப்பா பேசாதா? மீனாட்சி பாட்டி ஒரு விஷயத்த சொல்லி மாத்தி பேசிட்டாங்க, அவங்க பொய் சொல்றாங்கன்னு தவறா நடந்துக்காத. தவறா பேச மாட்டாங்களா? So, அதெல்லாம் வந்து நீ புரிஞ்சுக்கோ பாட்டி. சொன்ன மாரி நடந்துக்கோ. நம்ம பாடலீஸ்வரர் தேவஸ்தானம் போறோம். அங்க ஒரு நல்ல பொண்ணா பாரு. எப்போ? இப்போவா? இப்போ போறோம். பாக்குறியா? இப்போ அவ கதவு சாத்தி இருக்க மாட்டா. பரவாயில்ல, வாசல்லே உட்காந்துக்கலாம். படியில கதவு திறந்த பிறகு போலாம். அந்த பக்கம் பார்த்து சொல்றியா? சொல்லு. மெய்யாலுமே மெய்யாலுமே பாக்குறியா? சொல்லி பாக்குறியா இல்லையா? சொல்லு. அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பாத்தியா, கொடுத்த வாக்கையும் கொடுத்த சொல்லியும் காப்பாத்தது. அப்புறம் நீ வந்து படையப்பா பரம்பரையே இருக்க மாட்டேன். நீ கேட்டா பரவாயில்ல, தேவலை அவ்வளையே பரவாயில்ல. பொண்ணும் பார்க்க மாட்டேன், கிண்ணும் பார்க்க மாட்டேன். நீ தானே பாட்டி சொன்ன? எப்போ சொன்னேன்? பேர் என்னமோ தெரியாது சொல்லியிருப்பேன். தெரியாம சொன்னது கூட வந்துருச்சு இல்ல வாயில. இப்ப யம தர்மர் வந்து சத்தியவான் சாவித்திரிக்கு ஒரு வார்த்தை தெரியாம வாயில வந்துரும். என்ன சொல்லு? சத்தியவான் சாவித்திரி என்ன வரும்? தீர்க்க சுமங்கலி. அப்ப அவரு தெரியாம வாயில வந்துச்சு இல்ல? தெரியாம வாயில இருந்து வந்ததால அவங்க தீர்க்க சுமங்கலியா இருந்தாங்கல்ல. இறந்து போன அவங்க வீட்டுக்கார மீட்டு கூட்டிட்டு வந்தாங்கல்ல. அப்ப யம தர்மம் வாயில தெரியாம வந்த வார்த்தை தானே தீர்க்க சுமங்கலி பவன். அந்த மாரி உன் வாயில திடீர்னு வந்துச்சுல ஒரு வார்த்தை, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நீ வந்து என்ன பண்ண, அது நிறைவேற்றணுமா பார்த்த கூடாதா? நீ கிளம்பலாம் பாட்டிக்கிறோம் 16 வருஷம் ஆகுது பாட்டி இவளை கல்யாணம் பண்ணி. அதுக்கு என்ன இப்போ? நாளைக்கு கல்யாண நாள். அதனால நாளைக்கே ஒரு பொண்ணு பார்த்துரு. அதெல்லாம் போனாலாம் பார்க்க மாட்டேன். நம்ம தேவஸ்தானம் போலாம், பாடலீஸ்வரர் தேவஸ்தானம் கூட்டு போலாம். தேவஸ்தானம்னா கொடுத்த வாக்கு அந்த மாதிரி மீறக்கூடாது பாட்டி. அதெல்லாம் என்னால முடியாதுடா, வேற வேலை இல்லை, குழப்பம் இல்லை. அப்பளம் 2 வாங்கி தரேன் பாட்டி. வேண்டாம். ஆப்பிள் ஜூஸ் வாங்கி தரேன். ஒரு ஜூஸ் வேண்டாம். ஓம்பொடி வாங்கி தரேன். ஒன்றும் வேண்டாம். புடவை வாங்கி தரேன். பாட்டி ஏமாத்துற உங்க வேம்பு யார் அது? பொண்ணோட மாமனார். பெரிய பொண்ணு மாமனாரா? பெரிய பொண்ணோட மாமனார். மாமனாரு. மாமி யாரு? மாமி யாரு? கொழுந்தனாரு. கொழுந்தி யாரு? அக்கா எலவானாஸ் கோட்டை தேதி குத்துட்டேன் அதானே? அதானே சொல்ல வர நீ? ரேக வச்சு இந்த கையில ரேக வைக்கணும் இல்லக்கா? போலாமா? கெங்கா சரி, நான் போயிட்டு வரேன். வழி விடு எனக்கு. நான் உட்காந்துக்கிறேன். இப்படி நீ உட்கார் பாட்டி. நீ உட்காரு, போயிட்டு வா. இந்த நாயத்தை நீயே சொல்லுவா. இப்போ வந்து கம்முன்னு சாமி கும்பிட்டு இருந்தேன். நான் சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்கோ. கம்முன்னு சாமி கும்பிட்டு இருந்தேன். இந்த பாட்டி என்ன வந்துச்சு, அங்கே வந்து சாமி கும்பிட்டு கல்பரை ஏற்றி கீழே விழுந்து கும்பிட்றேன். அங்கே வந்து என்ன சொல்லிச்சு, டேய் உனக்கு நான் ஒரு பொண்ணு பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னது ஒரு பெரியவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடாதா? சொல்லு, நீயே சொல்லு. இல்லைன்னா என்ன பின்னாடி வர உலகம் என்ன பேசும்? இவங்க போய் பேசுகிறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு ஏமாத்துறாங்கன்னு பேசாதா? அப்புறம் வயசானவங்க எல்லாரையும் தப்பாக பேசாது. கண்டிப்பா பேசும். நாக்கு உண்டாம், நல்ல மனம் உண்டாம். நாக்கு சொல்லும் போது மனசு சொல்றோம் இல்லையா? யாரு சொல்றோம்? இல்ல சொல்லிச்சு இல்ல. இப்ப இந்த மாதிரி சரி வேணுமான்னு கேளு. இல்ல என் பொண்டாட்டிக்கு தெரியாம பேச பாட்டில சிரிச்சே காமிச்சு பக்கத்துல வர அங்க வேலை செய்யறோம். சிரிச்சே வர வச்சிருச்சு.
பரவாயில்ல. என்ன பண்ணா நான் ஒன்னதான் கேக்குறேன். இப்ப நீங்க நான் என்ன கேக்குறேன், அவன் என்ன பண்ணா, எதுக்கு இன்னொரு பொண்ணு பார்க்கணுன்ற? நான் எங்க சொன்னேன்? நீ தான் சொன்னாங்க, சாட்சிக்குது என்கிட்ட. கேமரால இருக்கு. நீ தானே சொன்ன அவன் என்ன பண்ணா? அதெல்லாம் சொல்லி இருக்க மாட்டேன். சுடு தண்ணி கூட வைக்க தெரியல அவளுக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சுடு தண்ணி பொங்கலன்றா. என்ன பண்றது? சரி என்ன சொல்ற தாத்தா? ஒரு பெரியவங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றணுமா காப்பாற்றக்கூடாதா? சரி என்னம்மா, ஓகே பண்ணிடலாமா? கிடையாது, அதெல்லாம் காப்பாற்ற மாட்டேன். என்னால முடியாது. என்னால சாவித்திரி வாக்கு தவறுன சாவித்திரின்னு பேர் வரும். சாவித்திரி வாக்கு தவறிட்டாங்க. விட மாட்டேன். சரி மீனாட்சி சாவித்திரினே வருது மனசுல. சாவித்திரி என் பொண்ணு. சாவித்திரி அங்க போட்டோல இருக்கிறாங்க, அவங்க பேரும் சாவித்திரி. ஓ அதான் சொன்னான். சாவித்திரி கூட கேட்டாங்க அந்த போட்டோல கட்டு பாட்டியால். சரி என்ன சொல்ற? என்னது சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். சொல்ல தேவை போ. நீ என்னப்பா நாங்க பாத்துக்கிறோம் போ. ஏய் போடி. ஏய் போடி. இங்க எதிரில் நிக்காத. ஏய் போடி போடின்ற. அந்த கோலடா கோலடா. ஏய் எதிரில் நிக்காத போடி. போடி ஏன் அடிக்காத? ஏய் போடி போடி எதிரில் நிக்காத போடி. ஒரு அடி போடாம பாட்டி. ஐயோ ஒரு அடி. மீனாட்சி இங்க 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 இவ பேரு மீனாட்சி தான். பாரு அண்ணா ஊர்ல நேத்து சும்மா இவ்வளோ எங்க வாடி போலாம் டைம் ஆகுதுன்னு கூப்பிட்டா நானா தான் என் பொண்ணை கொடுத்தே இருக்க மாட்டேன் உனக்குன்ட்டு. வாடி டைம் ஆகுது போலான்னதுக்கு Arunachal
शिवय अमृतगंकुल